إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் பிறை சம்பந்தமாக சில தெளிவுரைகளை கொடுப்பதை அவசியமாக கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த சர்வதேச பிறை என்கிற கருத்தை இந்த அன்சார் மௌலவி என்கிறவர் தான், அவரும் இன்னொருவரும் தான் இந்த நாட்டில் கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் புதுக்கதை, இதெல்லாம் இமாம்கள் காட்டிய வழிமுறை இல்லை என்றெல்லாம் சில அறியாதவர்கள் அல்லது அறிவியினர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்களுக்கு ஒரு தெளிவு வேண்டுமல்லவா? அதனால்தான் எது நவீனம், இந்த விடயத்தில் புதிதாக வந்தது எது என்பதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டினுடைய பிறை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வானொலியும் தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முந்தி உலகத்தில் உள்ள இமாம்கள் யாராவது ஒருவர் நாட்டுக்கு ஒரு பிறை என்று சொல்லி இருக்கிறாரா என்று கேளுங்கள். உலகத்தில் உள்ள எந்த ஃபிக்ஹ் கிதாபுகளிலும் கிடையாது. ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி, ஜெய்தி, லாஹிரி, சௌரி மத்ஹப்கள் இமாம்கள், எந்த ஒரு இமாமும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவருடைய பிறை என்று எவரும் கூறவில்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த இமாம்கள் கிதாபுகளுக்கு விளக்கம் கொடுத்த போது ஒரு வார்த்தை பாவித்தார்கள், லிகுல்லி பலதின் ருயா. ஒவ்வொரு ஊருக்கும், பலத் என்றால் ஊர், அந்தந்த ஊரினுடைய பிறை என்று சில இமாம்கள் அந்த பிறை ஊருக்கு ஒரு பிறை என்ற அடிப்படையில் சொன்னார்கள். இவர்கள் என்ன செய்து கொண்டால் அந்த நாடு என்கிற கட்டமைப்பு உருவாகி பெரும் பெரும் சாம்ராஜ்யமாக இருந்ததெல்லாம் அண்மை காலமாக துண்டு துண்டாய் நாடு நாடானது. பின்னால் அன்று இமாம்கள் சென்ன அந்த பலத் என்ற வார்த்தையை நாட்டுக்கென்று ஆக்கிவிட்டார். அதுதான் புதிய கருத்தும் நவீன கருத்தும். நாட்டுக்கு ஒரு பிறை இமாம்கள் பாவித்தது அதுவல்ல. சரி, ரேடியோ எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? நாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். 1897. அது இலங்கைக்கு எத்தனாம் ஆண்டு வந்தது என்கிற அது பிறகு வந்து ரேடியோ ஒரு இடத்திலிருந்து ஒலிபரப்பப்படுகிறது. அதில் அக்கறை 10க்கு எத்தனாம் ஆண்டு ரேடியோ வந்தது தெரியாது. தொலைபேசி அதுக்கு முந்தி, அது 1876, கிட்டத்தட்ட 150 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு இடத்துல இந்த செய்தியை கம்பி மூலமாக பாஸ் பண்றது. அதுக்கு முந்தி என்ன செய்து கொண்டிருந்தார்கள் உலக மக்கள்? ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அந்த ஊரில் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். தென்படாத ஊருக்கு தெரியாது. இந்த சிறிய இலங்கையிலேயே எப்படியோ ஆக குறைந்தது 2 நாள். இன்று ஒரு பகுதியில் கண்டால் அதிகமான பகுதிகளில் 2வது நாள் காண்பார். இதுதான் நிலை. எனவே சிறிய நாட்டிற்குள் இப்படி, மிக பெரும் நாடுகளாக இருந்தது எப்படியோ ஆக கூடினா ஒரு 3 நாளிலும் காணலாம். இன்று தென்பட்டது நாளை கூட சில ஊருக்கு தென்படாமல் இருக்கலாம். ஒன்று மேகமூட்டத்தால். இப்படித்தான் இந்த உலக அமைப்பு இருந்தது. அதனால் அவருடைய பகுதிகளில் கண்டு அவர்கள் பிடித்தார்கள். சரி, இது முதலாவது விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்னதை வைத்து, அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இமாம்கள்
ஷாபி, ஹனவி, ஹம்பலி, மாலிகி என்று மதுஹபுகள் இருக்கிறது. 1200 வருடம் தாண்டி விட்டது மதுஹபுகள் உருவாகி. அந்த காலத்தில் இந்த ஹதீஸை எப்படி புரிந்தார்கள் என்கிற போது இந்த இமாம்கள் சொன்னதை கொஞ்சம் கேளுங்கள். என்ன சொல்கிறார்கள்? ஹனவி மதுஹபிலே, ஹனவி மதுஹப், இப்ப இமாம் அபு ஹனீஃபா கிட்டத்தட்ட 1250 வருஷத்துக்கு முந்தியவர், 1300 வருஷம் என்கிற அவர்களுடைய அந்த மதுஹபுடைய கூட்டு என்னவென்றால், இமாம் இப்னுல் ஹம்மாம் அவருடைய ஃபத்துல் கதீர் என்ற கிதாபில் குறிப்பிடுகிறார், வைரா சபத ஃபி மிஸ்ர், ஒரு பட்டணத்தில் பிறை கண்டது அது உறுதியாகிவிட்டால் அனைத்து மக்களுக்கும் நோன்பு கடமை. யார் இந்த அனைத்து மக்கள்? அவர் விளக்கம் சொன்னார். ஃபயல்ஸமு அஹ்லல் மஷ்ரிகி பிருயதி அஹ்லில் மக்ரிப், கிழக்கு பகுதி, அதாவது பூமியினுடைய கிழக்கில் உள்ளவர் கண்ட பிறையை வைத்து, அல்ல மேற்கில் உள்ளவர் கண்ட பிறையை வைத்து கிழக்கில் உள்ளவர்கள் நோன்பு நோட்பது அவசியம். இதான ஹனஃபி மதுஹப். அப்ப சர்வதேச பிறை என்று ஏதோ நாங்கள் தான் நேற்று வந்து சொன்னு சொல்லையிலே, அப்ப அபு ஹனீஃபா இமாமும் அவரையும் நீங்கள் சர்வதேச பிறையை சொன்னதால், அவரை மதுஹபை சார்ந்தவர்கள் சொன்னதால் அவர்களும் வஹாபி கூட்டம் அல்லது தஜ்ஜால் கூட்டம் என்று சொல்ல வாரையிலா, குழப்பவாதிகள் என்று சொல்லையிலா? அப்ப சொல்லியிருக்கிறார். இமாம் இப்னு ஆபிதி அவருடைய ஹாசியத்து துர்ருல் முஹ்தார், ரத்துல் முஹ்தார் என்ற கிதாபிலே அவர் என்ன கூறுகிறார்? வஹுவல் முஅ்தமது இந்தனா, இதுதான் எங்களிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட கூற்று, எங்களுடைய மதுஹபிலே சரியான கூற்று அதுதான். எது? கிழக்கு பிராந்தியத்தில் பிறை தென்பட்டால், பூமியிலே கிழக்கு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால் மேற்கு பிரதேசத்தில் உள்ளவர் பிடிக்க வேண்டும். இந்தியாவில் ஆஸ்திரேலியாவில் கண்டால் அமெரிக்காவில் உள்ளவர்கள் பிடிக்க வேண்டும். இது அன்று சொன்னது அவர்கள். ஆஸ்திரேலியா பூமியின் கிழக்கு, இங்கே அமெரிக்கா பூமியின் மேற்கு. சுருக்கமாகத்தான் நான் போகிறேன், விரிவாக பேசுகிறேன். சரி, இதே கருத்தை ஹம்பலி மதுஹபில் உள்ளவர்கள், இமாம் ஷாபியினுடைய மாணவன் இமாம் அஹமது பின் ஹம்பல், அவர்கள் மதுஹப் ரீதியாக கூறியிருக்கிறார்கள். இமாம் மர்தாவி அவர்கள் இன்சாப் என்ற கிதாபிலே என்ன கூறுகிறார்கள்? وَإِذَا رَأَى الْهِلَالَ أَهْلُ بَلَدٍ لَزِمَ النَّاسَ كُلَّهُمْ الصَّوْمَ, ஒரு பிரதேசத்தவர்கள் பிறையை கண்டால் அனைத்து மக்களுக்கும் நோன்பு கடமை என்று கூறியிருக்கிறார்கள். சரி, அதே மாதிரி முகனியிலே இமாம் இப்னு குதாமா அல் மக்தசி, ஹம்பலி மதுஹபினுடைய மிக பிரதானமான இமாம், அவர் என்ன கூறுகிறார்? وَإِذَا رَأَى الْهِلَالَ أَهْلُ بَلَدٍ لَزِمَ جَمِيعَ الْبِلَادِ الصَّوْمَ. 4/328 பக்கம். ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பிறையை கண்டால் அனைத்து பிரதேசத்தவர்களும் நோன்பு நோட்பது கடமையாகும், அவசியமாகும். எப்ப சொல்லி இருக்காங்க? இதெல்லாம் இதுதான் இமாம் லைஸ் இப்னு சஅதினுடைய கூற்றும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், கருத்தளவில் அவர்கள் அன்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் ஹதீஸினுடைய அந்த விளக்கம், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்றால் அவர்கள் அதிலிருந்து புரிந்தார்கள், பிறை உலகத்துக்கு ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் எழுத வாசிக்க தெரியாத சமூகம், நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம், அதாவது இந்த வான சாஸ்திரம் கணக்கெல்லாம் பார்த்து கணிப்பிட மாட்டோம் என்ற அடிப்படையில் கூறிவிட்டார்கள். அதனால் இப்படித்தான் ஒரு இடத்தில் பிறை தென்பட்டுதா, ஏறியவர்களுக்கெல்லாம் கடமை.
கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் பிரிக்க தேவையில்லை என்ற கருத்தை அன்றே சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களால் அதை பிராக்டிக்கலில் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக இருக்கவில்லை. கருத்து அப்படி. ஏன்? கிழக்கில் உள்ளவர் புறையை கண்டால் மேற்கில் உள்ளவருக்கு அந்த செய்தியை பாஸ் பண்ணுவதற்கு வசதி இல்லாததால் கருத்தளவில் சட்டத்தை அவர்கள் சொன்னாலும் பிராக்டிக்கலில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. அவர்கள் எப்படி தூர நோக்கமாக சிந்தித்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் புதிதாக நாம தான் கொண்டு வந்த மாதிரி. இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். மாலிக் மத்ஹபை சேர்ந்த இன்னும் சில இமாம்கள் கூறியிருக்கிறார்கள். முவத்தாவினுடைய ஷரஹ் அல் முன்தகா இமாம் பாதிக்குரியது. அதிலே கூறுகிறார், وَإِذَا رَأَى أَهْلُ الْبَصْرَةِ هِلَالَ رَمَضَانَ ثُمَّ بَلَغَ ذَلِكَ أَهْلَ الْكُوفَةِ وَالْمَدِينَةِ وَالْيَمَنِ لَزِمَهُمْ الصِّيَامُ أَوِ الْقَضَاءُ إِنْ فَاتَ الْأَدَاءُ. இது கொஞ்சம் இன்னும் மிஸ்டேக்கா அந்த நேரம் சொல்லியிருக்காரு. பஸ்ராவாசிகள் பிறையை கண்டுவிட்டால் அந்த செய்தி கூஃபாவாசிகளுக்கு செய்தி கிடைத்தால் அல்லது மதீனத்து மக்களுக்கு செய்தி கிடைத்தால் அல்லது யமன் மக்களுக்கு செய்தி கிடைத்தால், இன்று யமன் ஒரு நாடு இருக்கிறது, மதீனா ஒரு நாட்டிலே இருக்கிறது, பஸ்ராவும் கூஃபாவும் ஈராக்கிலே இருக்கிறது. இப்படி கிடைத்தால் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லோருக்கும் அந்த நோன்பு கடமை அவசியமாகும், அனைவரும் பிடிக்க வேண்டும். இந்த கருத்தை தான் இமாம் இப்னுல் காசிமும் இமாம் அப்துல்லா பின் வஹபும் இமாம் மாலிக்கை தொட்டும் அறிவித்திருக்கிறார்கள். யாரை தொட்டுமா? இமாம் மாலிக் அவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு படி மேலே சென்று இன்னொரு படி மேலே சென்று என்ன சொல்றார் தெரியுமா? அந்த செய்தி கிடைத்தும் அவர்கள் பிடிக்காவிட்டால் அவர்கள் கவா செய்வது அவசியம். அப்ப இமாம் மாலிக்கும் தஜ்ஜால் என்று சொல்ல போறீங்களா? எல்லா மதுஹப் கிதாபுகளையும் பிரட்டி படியுங்கள், வாசியுங்கள். இமாம்கள் அந்த காலத்தில் எவ்வளவு விரிவாக ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள் பாருங்கள். ஒன்று பார்ப்பதில்லை, அல்லது பார்த்துவிட்டு இல்லாத மாதிரி மக்களை அவர்களுடைய கருத்தின் மீது திணித்து வைப்பதற்காக மறைத்து சொல்வது. மறைப்பது என்ன சொல்ல? சர்வதேச புறையோர் நவீன கருத்தா? எது நவீன கருத்து? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு புறை என்ற கருத்து தான் நவீனம். ஒவ்வொரு நாட்டில் புறையை நடைமுறைப்படுத்தது எப்போது வந்தது? இலங்கைக்கு எப்போது வந்தது? இந்தியாவுக்கு எப்போது வந்தது? சவுதிக்கு எப்போது வந்தது? ஈராக்குக்கு எப்போது வந்தது? 1876 தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் தொலைபேசியின் மூலமாக செய்தியை பாஸ் பண்ணிட முடியுமா? அந்த காலத்து தொலைபேசி கம்பி மூலமாக போறது. எல்லா நாட்டிலேயும் வந்துட்டுதா? அப்பேயும் சாத்தியப்படாது. 1897 ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்டாலும் உடனே ரேடியோ வந்து விட்டதா? எல்லா இடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்தது. ஒரு நாட்டுக்குள்ளேயே அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. அதுவரை என்ன செய்தார்கள்? கருத்தை சொல்லி ஹதீஸ் இதைத்தான் சொல்கிறது. ஒரு இடத்தில் புரை தென்பட்டால் அது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் உள்ளடக்கும் என்று சர்வதேச புரை சிந்தனையை அன்று இமாம்கள் ஆழமாக சிந்தித்து சொன்னார்கள். இமாம் ஹாஃபில் அல் இராக்கி ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர் தரஹு தஸ்ரீபிலே அவருடைய கிதாபில் குறிப்பிடுகிறார், وَإِذَا رُؤِيَ بِبَلَدٍ لَزِمَ أَهْلَ جَمِيعِ الْبِلَادِ الصَّوْمَ. ஒரு ஊரில் புரை தென்பட்டால், ஒரு பிரதேசத்தில் தென்படுகிறது. இந்த பலத் என்ற வார்த்தைக்கு நாடென்று கருத்தை கொடுத்து தடுமாறுகிறார்கள். ஒரு பிரதேசத்தில் தென்பட்டால் அனைத்து பிரதேச மக்களுக்கு நோன்பு கடமை. இந்த கருத்தில் தான் காலி அபு தையிப் இமாம் ரோயானி அவர்களும் சென்றுள்ளார்கள். இதுதான் எங்களுடைய மத்ஹபிலே வெளிப்படையானது என்று அவர் கூறுகிறார்.
ஷாபி இமாமை தொட்டும் கூட ஷாபி மதுஹபை சேர்ந்த இமாம் பகவி இந்த கருத்தை கூறியுள்ளாராம். மாற்று கருத்தும் இருக்கிறது. ஷாபி மதுஹபிலே, மாலிக் மதுஹபிலே மாற்று கருத்தும் இருக்கிறது. மதுஹபுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது. எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது? ஷாபி மதுஹபிலேயே, ஷாபி மதுஹப் அதற்குள் ஒரு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவது ஒரு கருத்து. கசரை ஜம்முடைய தூரம் என்று சொல்லுவோமே, ஷாபி மதுஹபிலே 85 அல்லது 87 கிலோமீட்டர் என்று சொல்வார்கள். அதற்குள் தான் அது நடைமுறைப்படுத்தலாம். இது ஒரு கருத்து. அப்படி என்றால் அக்கரப்பத்தில் கண்ட பிறையை ஓட்டமாவரி வரை நடைமுறைப்படுத்தலாம். அங்கால ரிங்கோக்கு செல்லுபடியாக. எந்த இமாம் நாட்டுக்கு நாடு என்று சொன்னார்? நீங்க கூறுகின்ற நாடு என்ன? எந்த கிதாபில் அது வருகிறது? அதுக்குரிய இபாரத் என்ன? ஏன் இந்த அறியாமை பிரச்சாரம்? அறிவு பிரச்சாரம் அல்ல, அறியாமை பிரச்சாரம். இன்னொரு கருத்து என்ன? ஷாஃபி மதுஹபிலே ஒரு பிறை தோன்றுகின்ற அந்த பகுதி, அந்த பகுதிக்கு நேர்பாடாக இருப்பவர்கள் பிடிப்பார்கள். தோன்றும் பிரதேசத்துக்கு நேர்படுபவர்கள். அது என்னன்றதே கருத்து வேறுபாடு. அதை கண்டுபிடிக்கிறால் அஸ்ட்ரானமி படித்துத்தான் அதை கண்டுபிடிக்கலாம். வானவியல் படிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். பார்க்காத சமூகம் என்றுதான் கண்டால் பிடிங்கின்றார்கள். சரி, அதாவது மதுஹபில் உள்ள கருத்து. சகோதரர்களே, அந்த பிரதேசத்தை டிவைட் பண்ணுவது எப்படி? நாட்டுக்கு நாடு என்று சொன்னார்களா? அந்த கருத்து பிரகாரம் ஈராக் நாடா இருக்கட்டும், இந்தோனேசியா நாடா இருக்கட்டும், ஒரு நாட்டுக்குள் ஒரு பிறை வரவே மாட்டாது. ஷாஃபி மதுஹப்படி ஒரு நாட்டுக்குள் ஒரு பிறை பெரிய நாட்டுக்குள் வரவே மாட்டாது. அப்ப இந்த கருத்துகள் உலகத்திலே ஒரு பகுதியில் பிறை தென்பட்டால் செய்தி கிடைக்கும் பட்சத்தில் எல்லோரும் பிடிக்க வேண்டும், எல்லோரும் பிடிக்க வேண்டும் என்று சொன்ன கருத்து புதிதல்ல. அக்காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காலத்தில் இருந்து புரிந்தவர்கள், வழங்கிய இமாம்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் எழுதி வைத்தார்கள். நாங்கள் கண்டதை, கருத்திலே எங்களுக்கு பட்டதை சரி காண்பதற்காக ஒட்டுமொத்த இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடான ஒரு சட்டமாக இருந்த விடயத்தை மறைத்து இவர்கள் புதிதாக கொண்டு வந்த தஜ்ஜால்கள், குழப்பவாதிகள், ஃபித்னாக்காரர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்கின்ற மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஆலிம் சாமார்களே, அவ்வாறு நீங்கள் கூறினால் இமாம் மாலிக்கை, இமாம் அபு ஹனீஃபாவை, அந்த மதுஹபை சார்ந்தவர்களை, இமாம் அஹமது பின் ஹம்பல் அல்லது அவருடைய மதுஹபை சார்ந்த இமாம்களை, பல நூறு பல ஆயிரம் இமாம்கள் இந்த கருத்து கொண்டவர்களையும் ஃபித்னாக்காரர்கள், குழப்பக்காரர்கள், தஜ்ஜால் கூட்டத்தினர் என்று சொல்ல வேண்டி வரும். இதுவரை இந்த நாட்டிலே நீங்கள் இந்த ரேடியோ வருவதற்கு முந்தி தொலைபேசி தொடர்புகள் ஒரு இடத்தில் கண்ட பிறையை உலமா சபைக்கு அறிவித்து, உலமா சபை ரேடியோ சிலோனுக்கு அறிவித்து, ரேடியோ சிலோன் மூலமாக இலங்கை எல்லாம் அறிவிக்கிற இந்த டெக்னாலஜி வரும் வரை நீங்கள் செய்தது மதுஹப் அடிப்படையிலே, ஷாஃபி மதுஹப் அடிப்படையிலே நம்முடைய உரதேசத்து பிறைதான் நமக்கு இருந்தீர்கள். உங்களை மாற்றியது இமாம்களின் தீர்ப்பா அல்லது தொலைபேசியும் ரேடியோவுமா? எது உங்களை மாற்றியது? நாட்டுக்கு நாடு என்ற சிந்தனையை உங்களுக்கு தந்தது இமாம்களின் தீர்ப்பா? ஆதாரம் காட்ட முடியுமா? பலது 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 என்று வார வார்த்தைக்கு நீங்கள் கொடுத்த கருத்துப்படிதான் வெறுமே தவிர இமாம்கள் நாடியது அல்ல. நீங்கள் அந்த வார்த்தைக்கு நாடு என்று விளக்கம் கொடுத்தால், நாடு என்றால் என்ன? ஒரு தலைவரின் கீழ் கட்டுப்பட்ட பிரதேசம், ஒரு ஜனாதிபதியின் கீழ் கட்டுப்பட்ட பிரதேசம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் மக்கா மதீனா யமனோடு முடிஞ்சது.
அது கடைசி காலத்தில். ஆரம்ப காலத்தில் மதீனா தான் பெரும்பாலும். ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான் மக்கா. அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் விரிவடைந்தது. உமர் ரலியல்லாஹு காலம் பல சாம்ராஜ்யங்கள். உமர் ரலியல்லாஹு காலத்தில் கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் வந்தது. அப்போது அந்த மொத்த பிரதேசத்திற்கும் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள். நாட்டுக்கு நாடு ஒரு பிறை என்றால் உங்களுடைய கூற்றுப்படி மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு இடத்தில் கண்ட பிறையை வைத்து அன்று நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். அது அன்று சாத்தியப்படாது. காரணம், இப்போதுள்ள தொலைத்தொடர்பு இல்லை. கருத்தை சொன்னார்கள். அதான் அங்குள்ள பாயிண்ட். ஒரு இடத்தில் தென்பட்டால் ஏனையவர்களை உள்ளடக்கும். ஏன்? அல்லாஹ் ஒட்டுமொத்த பூமிக்கு ஒரு புறையை வைத்தார். நான் பலதரம் சொல்லிவிட்டேன். கிழக்கில் உள்ளவர்கள் பிறையை கண்டால் மேற்குள் உள்ளவர்கள் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் டைம் வித்தியாசப்படுமே என்று கேட்பீர்கள். ஆம், ஒரு சாரார் 29 பிடித்து கடந்து இருப்பார்கள், ஒரு சாரார் 29 இருப்பார்கள். 29 கடந்தவருக்கு பிறையின் செய்தி வந்துவிட்டால் புது மாதம் தொடங்கிவிட்டது. ரசூலுல்லாஹ் மாதம் 29 என்று சொல்லிவிட்டார்கள். எனவே 29 முடிக்காதவர்கள் அவர்கள் முடித்ததும் அவர்களை முந்தியவர்களை பின்தேர்ந்து செல்வார்கள். மாதம் 29 தான். பிறை தென்பட்டால் 29 முடித்துக் கொள்வார். நேரங்கள் வித்தியாசப்படும், ஆனால் அந்த பிறை எல்லோரையும் உள்ளடக்கிக் கொள்ளும். எவ்வளவு ஆழமாக அந்த காலத்தில், இப்போதுள்ள எந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் சிந்தித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்குள் செய்தியை பரப்புற அளவுக்கு இலங்கை வானொலி என்றால் அது இலங்கைக்குள் மட்டும் வேலை செய்யும். சக்தி என்றால் அது இலங்கைக்கு மட்டும் வேலை செய்கிறது. எனவே நீங்கள் ஒரு நாட்டுக்குள் உருவாக்கிய அந்த தொலைபேசி, அந்த வானொலி அது வந்ததால் இமாம்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக செய்தியை பரப்பி நீங்கள் நாடாக்கிக் கொண்டீர்கள். இப்போது இன்டர்நெட் உலகம் வந்தது, ஒட்டுமொத்த உலகத்தையும் உண்டாக்கிவிட்டது. இலங்கை வானொலி இலங்கைக்குள் வேலை செய்கிறது. இன்டர்நெட் சேவை வந்ததால் இலங்கை வானொலி இன்டர்நேஷனல் ஆகிவிட்டது. இன்டர்நெட் சிஸ்டம் ஒட்டுமொத்த உலகத்தை உண்டாக்கிவிட்டது. ரேடியோ இல்லாத காலத்தில் செய்ததை ரேடியோ வந்ததும் மாற்றினீர்கள். தொலைத்தொடர்பு விரிவடைந்ததால் இப்போது அதைவிட முன்னேற்றம் வந்த போது நாங்கள் மாற மாட்டோம் என்று நாடு நாடுங்கிறீர்கள். இல்லாததை உருவாக்கி அதன் மீது சட்டத்தை உருவாக்கி மக்களையும் அறியாமையை மீது வளர்த்துக் கொண்டு போகிறீர்கள். நியாயமாக சிந்தி, அறிவாளிகளாக சிந்திங்கள். நாங்கள் இருந்த நடைமுறை இப்படித்தான் என்பதற்காக அறிவில் தெளிவானதை புறக்கணிக்க கூடாது. அந்த காலம் இமாம்கள் சொல்லிவிட்டார் என்றால் எவ்வளவு விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். அவர் பாவித்த வார்த்தை அஹ்லுல் மஷ்ரிக் அஹ்லுல் மக்ரிப், கிழக்கு பிரதேசம் மேற்கு பிரதேசம். அன்று அவர்கள் நாடிய கிழக்கு பிரதேசம் பூமியின் ஒரு ஓரம், மேற்கு பிரதேசம் பூமியின் அடுத்த ஓரம். உலக படத்தை எடுத்தால் அது இப்போது வரையப்பட்டது. அந்த படத்திலே கிழக்கு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி என்கிறதுக்கு அவர்கள் ஒரு நாட்டம் வைத்திருப்பார்கள். மொத்தத்தில் நாடு நாடாக நாங்கள் பிறையை பார்ப்பது என்பது தற்போது நவீனமாக உருவான வானொலியின் டெலிபோனும் உருவானதற்கு பின்னால் வந்த கருத்து. அன்று இமாம்கள் சொன்னது, இமாம்களுக்கு இடையில் இந்த கருத்து சுருக்கமாக சொன்னால் ரெண்டு கருத்து. ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதேசம் அல்லது ஊர் அவர்களுக்கு மட்டும் அது உள்ளடக்கும். இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, ஒரு பிரதேசத்தில் பிறை தென்பட்டால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த பிறை கிடைக்கும். அதை வைத்து நோன்பு நோட்பது கடமை. அவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்தால் கிடைத்தது, ஆனால் பிடிக்கவில்லையா? அதைத்தான் நாம் கூறிய கூட்டிலே சொன்னேன். அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்று கூட அன்று இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு விரிவான கருத்து கொண்ட களமாக அது இருந்திருக்க. நாங்கள் இன்னும் சமுதாயத்தை அறிவியலத்தில் அமழ்த்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய விரிவான அறிவையும் சுருக்கி அறிவியலர்களை போன்று அந்த இமாம்களின் கருத்துக்களை நாங்கள் ஆக்கி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெரும் கருத்தாக சொல்லிக்கொண்டு சமுதாயத்தை ஜாஹிலியாவாதம் மூதாதையர் வாதத்தில் வழி நடத்துவது இது பிழை என்பதை சுட்டிக்காட்டி நீங்கள் தெளிவு பெறுங்கள்.
இந்த செய்தியை பரப்புங்க. பல கிரந்தங்களை வைத்து பேசுகிறேன். ஒருத்தர் மறுப்பு தெரிவிக்கணுமா? நான் சென்ற கூற்றை சொல்லிவிட்டு தான் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த கூற்றம் இருக்கிறது, இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் அன்று என்று இந்த சமுதாயத்துக்கு தெரியும். நாங்கள் புதிதாக சொன்னதல்ல, இந்த அன்சார் என்கிறவன் சொன்னதல்ல. அன்று சொன்னவர்களையும் அப்ப நீங்க பித்ராக்காரன் என்று சொல்ல வேண்டி வரும். அந்த அனைத்து இமாம்களையும் ஒன்றை மறைத்து சொல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்களுடைய ஹஸ்ரத்மார்களுக்கு அல்லாஹ்வை பயந்து மார்க்கத்தை மறைக்காமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி விரிவான உள்ளத்தையும் கொடுத்து மக்களுக்கு உண்மையை உண்மையாக எடுத்துச் செல்லக்கூடிய மனப்பாங்கையும் கொடுப்பாராக.